உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் 138 நாட்கள் நடக்கவிருக்கிறது. வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி முதலே டிசம்பர் பாதி வரையில் 138 நாள் நடக்கப் போகிறது. இதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரப்போகிறது, யாரெல்லாம் செல்வ வளங்களை அடையப் போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது போன்ற விஷயங்களை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் வார்த்தைக்கு ரொம்ப பிரபலமான என்னுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மேச்ச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது, சனி தரும் 3 ஜாக்பாட் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். அது என்ன ஜாக்பாட்டு என்றால், நண்பர்களே, சனி பகவான் பொதுவாகவே ஒரு அள்ளி கொடுக்கும் கடவுள். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு தான் நம்ம சொல்கிறோம். அவ்வகையில் இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல வந்து 7.5 சனி. சார் அவர் 7.5 சனி சார், அவர் எங்கே சார் எனக்கு நல்லது பண்ண போகிறாரு? கவலைப்படாதீங்க, அவர் வக்கரம் அடைந்து விடுகிறார். ஜூன் 27, இந்த ஜூலை 27லேருந்து வக்கரம் அடைகிறார். இந்த வக்கரம் அடைந்த சனி பகவான் உங்களை யார் சொல்லுவாங்கல்ல, அன்பே சிவம் படத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தனை தாக்கணும்னு வந்துட்டு அந்த மைண்டு மாறுதே அதுதான் கடவுள்மாங்க. அந்த மாதிரி உங்களை 7.5 சனி வந்து தாக்கணும்னு வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, வக்கரமானவனும் நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுதான் சார் கடவுள். ஸோ அப்போது சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ண போகிறார். எத்தனை நாள்? டிசம்பர் வரைக்கும். அப்போ 7.5 சனி பற்றி பயப்பட தேவையில்லையா சார்? பயப்பட தேவையில்லை. உங்களை அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். ஏன்னா அவர் நல்ல சனியாக மாறுகிறார், குருவால் பார்வை பெறுகிறார். சனி தரும் முதல் ஜாக்பாட் சொல்லட்டுமா? 12லிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம்னா என்ன? படிப்பு. இது வரைக்கும் ஒழுங்காக படிக்காத பசங்களாம் சூப்பராக படிப்பீங்க சார். ஃபோக்கஸே இல்லாமல் இருக்கான் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். கவலையே படாதீங்க, சூப்பராக படிப்பார். நுழைவுத் தேர்வு போய் வந்துட்டு இருக்கு சார், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கமிட் ஆனா சார், நீங்கள் இப்போ எக்ஸாம் வரப்போது படிக்காமல் இருக்கார் சார், கவலைப்படாதீங்க, படிப்பார். அந்த மாதிரி 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம் சார். பணம்னே ஒன்று, அதை என் கண்ணால் பார்த்து எத்தனை நாளாவது தெரியுமா சார் அப்படிங்கிற மாதிரி. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இனிமேல் பணம் வரும். அதை என்னடா நம்ம கம்பெனி திடீர்னு பிக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரிலாம் நடக்கும். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கையிலே பணம் வருகிறது. அடுத்ததாக அதை நான் அடிக்கடி சொல்வேன், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி எது இல்லைனாலும் பரவாயில்ல, டாக்டர்கிட்ட போனால் ஊசி போட்டுக்கலாம். ஆனால் விட்டமின் எம் இல்லைன்னா டாக்டருக்கு பே பண்ணவே காசு இருக்காது. ஏன்னா விட்டமின் எம்ங்கிறது அவ்வளோ முக்கியம். விட்டமின் எம் இஸ் ஃபார் மணி. மணி 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 தான் முக்கியம். அதை சனி பகவான் பார்க்கும் பொழுது பெரும்பணத்தை தருகிறார். அதில் ஒரே டிராபேக்கு கொடுக்குற ஒரு சனி. அதனால் என்ன பண்ண, தூக்கி அவரே ஃபண்ட்ஸில் மூவ் பண்ணிடுவார். இப்போ இப்படி வந்த மாதிரி இருக்கும், அப்படியே ஓடி போய் எல்லாமே சேவிங்ஸாக மாறிடும். நல்லதுங்க, சேவிங்ஸாக தானே இருக்கு, விடுங்க. அப்போ அடுத்ததாக சனி பகவான் கடன் அடைக்க முயற்சி பண்ணுகிறார். 6 மாதத்தில் உங்களை எப்படியாவது ஏதாவது நீங்கள் நல்லபடியாக சொல்லி கேட்கலன்னா ஒரு சொந்தக்காரனை விட்டு ஏதாவது பேச விடுவார். கடனை நீ அடைச்சே திருவணும், நான் அடைச்சிட்டு வந்து காட்டுறேன், நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறேன்டா. சிபில் ஸ்கோர் இல்லை, உங்களுக்கு லோனே இல்லைன்றான் பேங்கரை, நீ என்னடா எனக்கு கொடுக்குறது, நானே சேர்த்து வச்சு காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் ஒரு ஸ்பார்க்கு. நண்பர்களே, வாழ்க்கையில் சரசரன்னு முன்னுக்கு வந்தவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு வெறி வந்து முன்னுக்கு வந்தவங்க தான். அந்த வெறி உங்களுக்கு வரப்போகுது. சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 9ஐ பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்யஸ்தானம். பாக்கியத்தை சனி பகவான் பார்க்கையிலே அதிர்ஷ்டம் வருகிறது. அதிர்ஷ்டம்னா நான் அடிக்கடி சொல்வேன், என்ன அதிர்ஷ்டம் சொல்லுங்கள்? உங்களுக்கு பொதுவாகவே அதிர்ஷ்டம் என்றால் என்ன? நம்ம நினச்சிக்கிறோம் ஏதேனும் வந்து நமக்கு லாட்ரி வந்தால் தான் அதிர்ஷ்டம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மையிலே அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்றால், நம்ம வந்து எதை எதிர்பார்த்து காத்திருந்தோமோ அது இயல்பாகவே எளிதாக நடந்துவிட்டால் அது அதிர்ஷ்டம். ஆனாலும் இது ஒரு விஷயம், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சனி 9ஐ பார்க்கும் பொழுது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். காரணம் என்னவென்றால், சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு ஆபத்து. அப்பாவுக்கு ஆகாது அந்த கிரகம் என்பதால் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி, ஆப்ரேஷன் மாதிரி எதாவது பண்ண சொல்லுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. ஆக இந்த சனி தரும் 3 ஜாக்பாட்டில் முதல் ஜாக்பாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வரவை தருகிறார். ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ஜாக்பாட்டே தான். முதல்ல 7.5 சனி கிளியர் ஆகுது, அதுதான் மெயின் ஜாக்பாட்டு. 2ஆவது ஜாக்பாட்டை என்ன பண்ணுறாரு, கடனை அடைக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாக்கி நல்ல வேலை, பெட்டர்மெண்ட் வேலை. சார் என் கம்பெனியில் என்னோட வேலையில் மட்டும் எனக்கு வந்து ஓவர் டைமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். பக்கத்து ஷாப்பில் எனக்கு டெய்லி இனிமேல் செட் ஆகிடுச்சு, 3:30 மணிக்கு ஷிஃப்ட் முடியும், நான் அந்த வேலையை பார்த்துட்டு நான் 8:30 மணிக்கு வீட்டுக்கு போவேன், டெய்லி 5 மணி நேரம் ஓவர் டைம் கிடைக்கும், இந்த மாதம் ஃபுல்லாக சேர்த்து வச்சா ஒரு கடன் அடைப்பேன். அதுதான், இதுக்கு பேர் தான் திட்டமிடல். இந்த திட்டமிடல் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்த 6 மாதத்துக்குள்ளே அந்த கடனை அடைச்சிட்டு வெளியே வந்துடுவீங்க. அடுத்து 9ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்காத போஸ்டிங்லாம் கிடைக்கும். அவங்க மேஷராசிக்காரர்களுக்கு 3 ஜாக்பாட் இதுதான் அதிர்ஷ்டம். ஆக உங்களுக்கு 100க்கு 95 மார்க் பிரமாதம். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா, சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம்.
இன்ஸ்டெட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால் இவர் வந்து இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் சனியாகட்டும் சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை இன்ட்டு 2ஆக போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை வந்து என்ன சொல்லலாம்னா மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அதை வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூப்பிட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, இந்த எனக்குன்னு ஒரு விஷயம் வந்து எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்கள். ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழப்பேட்டுக்கு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாக உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க.
ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது, ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருது அவரில். தோண்டி பார்க்குறாங்க சாமியை, சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல், நான் உங்கள் வினு.